இது வந்து என்னோட சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் வந்து நம்மளோட இதே சேனல் அப்டேட் வந்து இங்கிலீஷ்லேயே ஒரு சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணதுனால பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்டுமே இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான். எப்படி சொல்கிறதுனா இது ஒரு சூப்பரான கம்பெனி தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சேலரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லா கம்பெனி அளவுக்கும் இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ எடுக்கக்கூடிய ரோல் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நம்ம வேணும்னு நினைக்கிற சென்னை லொக்கேஷன் தான். ஏன்னா மோஸ்ட்லி நான் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், பெங்களூர்லாம் போட்டால் சென்னை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அப்படி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்க சென்னை லொக்கேஷன் தான் இது. யார் யார் அப்ளை பண்ண முடியும்னா 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னா, இது ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்னா ப்ராடக்ட் டெஸ்டிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரிலேட்டட் டெஸ்டிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் வந்து இங்கே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன இன்டென்ஷனில் உங்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. இதில் நீங்களே படித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து நாலேஜ் ஆஃப் TS116949 இந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ இதை போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நெட்டில் போடுங்க. நெட்டில் போட்டிங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. கடைசியாக இன்டர்ன்ஷிப் கடைசியாக பார்த்திங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஒரு மேண்டேட்டரியான விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அட்லீஸ்ட் பேசிக்ஸ் லெவலாவது நமக்கு இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. கீழே வந்தீங்கன்னா 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து எடுக்கிறோம். பட் வந்து அட்வான்ஸு ஸ்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AOPQன்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. யாருக்குமே வந்து ஒரு முழுமையான விஷயம் எதுவுமே தெரியாது. பட் ஒரு ஃப்ரெஷராக நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதென்ன ரொம்ப கம்மினா பேசிக் லெவல் நீங்கள் வந்து ஓரளவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க, இது ரெண்டு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ஜாப் கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி ரிலேட்டடான ஒர்க்கு. ஸோ அதனால் குவாலிட்டி ரிலேட்டடான ஜாப் கேட்டகிரி தான். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஆட்டோ ஃபில் வேணுமா, மேனுவல் வேணுமா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு வருதோ, நீங்கள் வந்து மேனுவலி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் கைஸ். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ டு தட். வி வில் மீட் on another information video. Thank you guys. This is Nambi.